ருத்ராஜ் மேபி ஆஸ் அ ஸ்கிப்பர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துன்னு ஸோ நல்ல சென்னை சர்ஃபேஸ்லையும் வருஷ கணக்காக ஆடி இருக்காரு. இஸ் அ பிக் மேட்ச் பிளேயர் அண்ட் அ குவாலிட்டி பிளேயர் அண்ட் அ லாங் இன்னிங்ஸ் பிளேயர். எடுத்தோன்னா பிளேசிங்கா 20-30-40 அவுட் ஆக போட்டுல. ஸோ லாங்கா ஆடுற பிளேயரு. ஒரு 15 ஓவர் கூட ஆடினாருன்னா 80-90 அடிச்சு மேட்சை வந்து அப்படியே இழுத்துன்னு போற பிளேயரு. ஸோ அப்படி இருக்கிற பிளேயர் மேபி ஒரு ப்ராபப்ளி அவர் நினச்சிருப்பார் ஆஸ் அ ஸ்கிப்பர் கொஞ்சம் ஃபேராக இருக்கணும், ஜஸ்டாக இருக்கணும், திரிபாதிக்கு ஒரு லாங்கிஷ் ரன் கொடுக்கணும். ஓகே, எந்த பிளேயருமே ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆறான், ஓகே ராகுல் சர்மா அன்னைக்கு அவுட் ஆன ரோஹித் சர்மா. ஸோ அப்படி இருக்கிற ப்ரூட்டல் கேமில் ஒரு ஃபெயிலியர்னால யாரையும் நம்ம டக்குன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரிபாதி கொடுத்துருப்பாங்க. பட் திரிபாதி நேத்திக்கு ஹோப்லெஸ்லி ஸ்லோ அந்த பேசி பால். ஸோ சர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஸ்பின்னோ டேர்னோ கினோ ஒன்றும் பெருசாக பிரமாதமாக எடுக்கல. ஒரு மாதிரி நல்லாவே இருந்தது அவங்க ஆடுறச்ச. நம்ம ஆடுறச்ச சிஎஸ்கே ஆடுறச்ச கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஆட் பால். நீங்கள் சொன்ன மாதிரி இனிஷியல் கொஸ்டினில் சொன்ன மாதிரி கொஞ்சம் கிரிப் ஆகி ஸ்லோ ஆனதுனால டைமிங் அப்செட் ஆகிட்டு போதாதுக்கு அந்த ஆஸ்கிங் ரேட்டு வந்து பயங்கர ஹிமாலயன் ஹைட்ஸ் அப்படியே மேலே போயினே இருந்தது.